தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு மாநகராட்சி அலுவலகத்தில் ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என்ன வேலைவாய்ப்புக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளநிலை உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு. இந்த வெறும் இளநிலை உதவியாளர் மட்டும்தானான்னு கேட்டிங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் இன்னும் 4 விதமான புதிய நோட்டிஃபிகேஷன் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னங்கிறத முழுமையாக உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி லாஸ்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறத முழு தகவலையும் சொல்லியிருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு நீங்கள் மினிமம் 18 வயது பூர்த்தி ஆகிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் அப்படின்னா 56 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். தாராளமாக ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த ஒரு தேர்வு கட்டணமும் நீங்கள் கட்டணுங்கிற எந்த நீடும் கிடையாது. அது எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, அன்ரிசர்வ்ட் கேட்டகரியாக இருந்தாலும் சரி, ஓசி கேட்டகரியாக இருந்தாலும் சரி, ஓபிசி கேட்டகரியாக இருந்தாலும் சரி, எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபீஸுங்கிறது பே பண்ண தேவை கிடையாது. சம்பளம் ஆரம்ப சம்பளம் 18,000 40,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கும் ஒவ்வொரு சம்பளம் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 29 மே 2024 நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணணும். உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 2 வீக்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலிமா மட்டும் அப்ளை பண்ணால் போதும். இந்த வேலைவாய்ப்புக்கு எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். தாராளமாக நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் மட்டும் வரும் வேலைவாய்ப்பு இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறை, இந்த மாதிரி எல்லா துறைகளிலிருந்து வரும் வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மகளே பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 4 விதமான பதவிகளுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. என்னென்ன வேலைவாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அக்கௌண்ட்ஸ், ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபில்லிங் டீம், பேட்டன்ட் அட்ரானி, டேட்டா அனலிஸ்ட்டுன்னு ஒரு 4 புதிய நோட்டிஃபிகேஷனுக்கு இப்போ ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அக்கௌண்ட்ஸுக்கான வேலைவாய்ப்பு. நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஸ் இல்லை அக்கௌண்டிங்கில் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை மேத்தமெட்டிக்ஸ் இல்லை பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் படிச்சிருந்தாலும் சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு இந்த இதில் நீங்கள் யூஜி படிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். இல்லை எம்காம் படிச்சிருக்கேன் நான் அப்ளை பண்ணலாம்னா நீங்களும் தாராளமாக இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இரண்டாவது ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபில்லிங் டீம். இதுக்கு நீங்கள் எனி யூஜி அண்ட் பிஜி, அதாவது நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் படிச்சிருந்தாலும் சரி, காமர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அது அண்டர் கிராஜுவேட்டாக இருந்தாலும் சரி, இல்லை போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபில்லிங் டீமுக்கு தாராளமாக அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பேட்டன்ட் அட்ரானி. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருக்கோம். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கெமிக்கல் இன்ஜினியரிங், மெட்டலார்ஜி இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் நீங்கள் படிச்சிருக்கீங்க கிராஜுவேட் அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 4வது டேட்டா அனலிஸ்ட். இதுக்கு நீங்கள் எனி டிகிரி படிச்சிருந்தாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். ஆனால் எனி டிகிரியில் யாருக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக்ஸ் படித்தவங்களுக்கு கொடுப்பாங்க, ஐடிக்கு படிச்சல கொடுப்பாங்க, எக்கனாமிக்ஸில் படித்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸில் படித்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, மேத்தமெட்டிக்ஸில் படித்தவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, இதில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இவங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? இந்த வேலைவாய்ப்புக்கு ஃப்ரெஷர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம், டேட்டா அனலிஸ்ட்டுக்கு நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் தான் அப்ளை பண்ண முடியும். இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண முடியாது. ஆர்ட்ஸ், சயின்ஸ், காமர்ஸில் படிச்சிருக்கவங்க மட்டும் டேட்டா அனலிஸ்ட் வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி, இந்த வேலைவாய்ப்புக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் இவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. மினிமம் 18 வயது பூர்த்தி அடைந்தால் போதும் உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அது எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, அதாவது ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தாலும் சரி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி கேட்டகரியாக இருந்தாலும் சரி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி கேட்டகரி, எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் 18 வயது பூர்த்தி அடைந்தாலே இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். சரி, இந்த வேலைவாய்ப்புக்கான மாத சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அக்கௌண்ட்ஸ்
மற்றும் ஃபில்டிங் டீம் இந்த 2 வேலைவாய்ப்புக்குமே பார்த்தீங்கன்னா 18,000 25,000 வரைக்கும் உங்களுக்கான ஆரம்ப சம்பளம் கொடுக்கறதா அறிவிச்சிருக்காங்க. இரண்டாவது பேட்டன் அட்டார்னி இந்த வேலைவாய்ப்புக்கு ஸ்டார்டிங் சேலரி 18,000 உங்களுக்கான மாத சம்பளம் கொடுக்குறாங்க. நான்காவது பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்பு இதுக்கு 25,000 40,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் கொடுக்கறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புகளுக்கு ஃபீஸ் எல்லாம் ஏதாவது பே பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜென்ரல் கேட்டகரி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த ஒரு ஃபீஸும் பே பண்ண தேவை கிடையாது இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவு. இந்த வேலைவாய்ப்புக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்ட் ஆர் இன்டர்வியூ. மேபி ரிட்டன் எக்ஸாமின் மட்டும் வைக்கலாம், அப்படி இல்லைனா இன்டர்வியூ மட்டும் வைக்கலாம், அப்படி இல்லைனா ரிட்டன் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ சேர்ந்து வைக்கலாம், எது வேணாலும் வைக்கலாம். அது முடிச்சதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கம்பல்சரியாக இருக்கும். சரிங்களா, உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் ஆல்ரெடி சப்மிட் பண்ண எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஒரிஜினலா இல்லை ஃபேக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. அது பண்ணி முடிச்சோன்னா உங்களுக்கான ஆஃபரை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ இந்த ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்னா 15 மே 2024 நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லாஸ்ட் டேட் அப்படின்னா 29 மே 2024 நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணணும். தபால் மூலிமா, கொரியர் மூலிமா அப்படியெல்லாம் எதுவும் நீங்கள் அனுப்பணுங்கிற எந்த ஒரு தேவையும் இந்த வேலைவாய்ப்புக்கு தேவையே கிடையாது. சரிங்களா, 2 வாரம் டைம் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கோங்க. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் எல்லா டீட்டெயில்ஸும் படிச்சுட்டு கீழே இங்கே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை அப்படிங்கிறது இந்த கிளிக் ஹியர் அப்படின்னு இங்கே இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பட்டனை கிளிக் பண்ணணுன்னா உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். வெல்கம்னு போட்டு அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும். ரெக்ரூட்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு ஐஐடிஎம்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க ரிஜிஸ்டர் பண்ணி தான் நீங்கள் லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கணும். ஃபஸ்ட் எடுத்தோன்னே யூசர் நேம் உங்களுக்கான ஒரு யூனிக் யூசர் நேமை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். இரண்டாவது பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. மூணாவது கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு மேலே கொடுத்த பாஸ்வேர்டையே கீழே அங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. நாலாவது உங்களுடைய பெயர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி, ப்ரைமரி இமெயில் ஐடி என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மொபைல் நம்பர் இதை கொடுத்துட்டு இங்கே க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். அந்த அக்கௌண்ட் க்ரியேட் ஆனதில் யூசர் நேம் பாஸ்வேர்டு, அதாவது இந்த இடத்துல நீங்கள் கொடுத்த யூசர் நேம் பாஸ்வேர்டை இந்த இடத்துல கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். சரிங்களா, லாகின் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போகிறக்கு முன்னாடி உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் எதுவும் கேட்கல, இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க. அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட்டா பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், ஆனால் இன்ன வரைக்கும் எனக்கு அது பாஸ்வேர்டை மறந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கவங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த ஃபர்கட் பாஸ்வேர்டை கொடுத்துக்கோங்க. கொடுத்தோன்னே நெக்ஸ்ட் பேஜில் போனோன்னா உங்களோட இமெயில் ஐடி கேட்கும். இந்த இடத்துல உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துட்டு சென்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நியூ பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுறக்கு ஒரு லிங்க் உங்கள் மெயில் ஐடிக்கு போகும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் அது நியூ பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். தென் இதில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி லாகின் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழேயே உங்களுக்கு எல்லாத்தையுமே ஒவ்வொன்றுமே கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்த எல்லா வேலைவாய்ப்புமே டேட்டா அனலிஸ்ட், பேட்டன் அட்டார்னி, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அக்கௌண்ட்ஸ், ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீனியர் டிசைன், பிரின்சிபல் இன்ஜினியர், கன்சல்டன்ட், லீட் இன்ஜினியரிங், ப்ராஜெக்ட் ஆஃபீஸர், ப்ராஜெக்ட் அசோசியேட் ஒரு 13 விதமான பதவிகள் இருக்குது. இப்போ நம்ம பார்த்த இந்த 4 வேலைவாய்ப்புகளும் இப்போ ரீசெண்டாக நேற்று ரிலீஸ் பண்ணதாங்க வேலைவாய்ப்பு. மிச்சதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் வேணும்னா இப்போ நம்ம பார்த்த வேலைவாய்ப்பு இல்லாமல் மற்ற வேலைவாய்ப்புகள் வேணும்னா இந்த இதுலேயே கீழே கொடுத்துருக்காங்க, நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் மக்களே, இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.